Hey, hello, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசிஎஸ் வந்து ரீசெண்டாக வந்து 3 டிஃப்ரெண்ட் ஜாப் ரோல்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் நிஞ்சா, டிசிஎஸ் டிஜிட்டல், டிசிஎஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் முக்கியமாக ஃப்ரெஷர்ஸ்க்கும் 2024 ஃபைனல் இயர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த இன்டர்வியூ வந்து அப்ளிகபிள் ஆகும். இதோட பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவில் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை வந்து டாக்குமெண்ட்டாகவும் நான் வந்து ரெடி பண்ணி அதோடைய லிங்க்கும் நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். உங்களுக்கு கரியர்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிசிஎஸ் வந்து ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணி இருக்கிற இந்த ஃப்ரெஷர் ஜாப் போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி ஃப்ரெஷர் அதாவது 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். உங்களுடைய அகாடமிக் ஸ்கோர் வந்து 60% வந்து இருக்கணும். பேக்லாக்ஸ் அதாவது அரியர்ஸ் வந்து எதுவுமே வந்து இருக்கக்கூடாது நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த டைமில். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ April 10. ஸோ பாசிபிள் டெஸ்ட் டேட் வந்து April 26 வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே போய்ட்டு இதை வந்து அப்ளை பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இந்த 3 ஜாபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ நிஞ்சாவுக்கும் சேலரி வந்து 3.35 lakhs, டிஜிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 5 lakhs வரைக்கும் சேலரி வந்து தருவாங்க. அப் டு 5 to 7 lakhs வரைக்கும். நீங்கள் பிஜியாக இருக்கீங்க அப்படின்னா 7 lakh வந்து தருவாங்க. ஸோ யூஜினா 7 lakh கம்மியாக வந்து தருவாங்க. இதில் முக்கியமான ஜாப் ரோல் வந்து ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக அவங்க வந்து ஒரு ரோலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கிறதுல இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஹை பேயிங் சேலரி. நீங்கள் வந்து யூஜி கிராஜுவேஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசிஎஸ் ப்ரைம் இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு வந்து 9.5 lakh வந்து அவங்க வந்து பே பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பிஜி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11.5 lakh வந்து ஸ்டார்டிங்கே வந்து அவங்க வந்து பே வந்து பண்ணுறாங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ பே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இன்டர்வியூ அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சரி, இப்போ டிசிஎஸ் ப்ரைமோடைய சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து 2ஆக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபவுண்டேஷன் லெவல், இன்னொன்று வந்து அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் எபிலிட்டி இதை 3த்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து வைக்கிறாங்க. 3த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 25 minutes வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து இருக்கும். அதாவது வெர்பல் எபிலிட்டிக்கு 25 minutes, நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு 25 minutes, லாஜிக்கல் எபிலிட்டிஸ்க்கு 25 minutes. ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவலு. இதை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெவல் 2க்கு வந்து நீங்கள் வந்து போவீங்க. ஸோ அந்த லெவல் 2ல் 2 செக்ஷனை வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் குவான்டிட்டிக்ஸ், அதாவது குவான்டிட்டிவும் அதுக்கப்புறம் லாஜிக்கல்ஸும் வந்து அங்கே வந்து அது பேஸ்டான கொஷின்ஸ் வந்து இருக்கும். செக்ஷன் 2 தான் முக்கியமான ஒரு ரவுண்டு, அதுதான் வந்து கோடிங் ரவுண்டு. அட்வான்ஸ் கோடிங் வந்து அதில் வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து 90 minutes வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் பேட்டர்ன். இப்போது நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்டிடியூட்ஸை பேஸ் பண்ணுறப்போ வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் எபிலிட்டி இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது பேசிக் மேக்ஸு, அப்புறம் வந்து இங்கிலீஷ் கிராமரு, அப்புறம் வந்து பேசிக்கான லாஜிக்கல் ரிலேட்டட் கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை வந்து எங்கே போய்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா இந்தியா பிக்ஸ் மாதிரியான வெப்சைட்லேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாவே வந்து போதும். ஒரு டாப்பிக்லேயும் மினிமம் வந்து 10 ப்ராப்ளம்ஸ்யாச்சும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம் அப்போது அதை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு பார்க்குறப்போ கோடிங் தான். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து வெர்பல் எபிலிட்டியோ ஆப்டிடியூட்ஸ் இதெல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், மேக்ஸிமம் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் கோடிங் பார்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹை பேயிங் சேலரி வந்து கொடுக்கறதால. இப்போ கோடிங் நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ அது 3 டிஃப்ரெண்ட் ஃபேஸாக நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஃபேஸ் 1 அப்படின்னு நம்ம வந்து வரப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தால் அது வந்து பெட்டர். அதையே ஃபோக்கஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து படிங்க. இல்லை இதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எய்தர் பைத்தான் இல்லை ஜாவா இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிங்க. அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரப்போ அரே, லிங்க்டு லிஸ்ட்டு அது மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸையும், அப்புறம் அல்காரிதம் அப்படின்னு வரப்போ ட்ரீ, கிராஃபு, சர்ச்சிங்கு, சார்ட்டிங்கு, ஸோ இது மாதிரியான அல்காரிதம்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிக்கிறது வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஊப்ஸ் கான்செப்ட்ஸான என்காப்சுலேஷனில் ஆரம்பித்து ஊப்ஸோடைய பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து கவர் பண்ணியே வந்து ஆகணும். ஸோ இதை தாண்டி டேட்டா பேஸஸான எஸ்கியூஎல்ல செலக்ட், அப்டேட்டு அது மாதிரி நார்மல் பேசிக் கோரியும், அப்புறம் டேட்டா பேஸ் நார்மலைசேஷன் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதை தாண்டி
காம்ப்ளெக்ஸான ஜாயின்ஸும் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இதையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே வந்து ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஃபேஸ் 1ல் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. ஃபேஸ் 2 போகிறப்போ இதுக்கு அப்படியே அட்வான்ஸ் லெவலான டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ கிராஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், அதில் வந்து டிஜிட்டஸ் அல்காரிதம் இருக்குது, பெல்மன் ஃபோர்ட் அல்காரிதம் இருக்குது, அப்புறம் மெமோரைசேஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸும் வந்து பண்ணுங்கள். எங்கே போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லீட் கோட் அண்ட் ஹேக்கர் ரேங்க் இதில் அட்வான்ஸ் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். எடுத்ததும் அட்வான்ஸ் லெவலில் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பர்டிகுலர் ரோலுக்கு அவங்க கோடிங் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் கேட்குறதால லீட் கோட் அண்ட் ஹேக்கர் ரேங்க்கில் இருக்கிற அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்கை நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஹையாக வந்து ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபேஸ் 2ல் நீங்கள் அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் சிஸ்டம் டிசைனை நீங்கள் கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணியே வந்து ஆகணும். லோ லெவல் டிசைனு, ஹை லெவல் டிசைனு, ஸ்கேலபிள் அப்ளிகேஷன் எப்படி வந்து பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதை தாண்டி சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஆகுது, ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து படித்து தான் வந்து ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் 2ல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃபேஸ் 1ல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அதோடைய பேசிக்ஸில் ஆரம்பித்து அட்வான்ஸ் ஆல்ரெடி கவர் பண்ணணும். தென் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம், அதுக்கப்புறம் டேட்டா பேஸஸை நீங்கள் வந்து கவர் பண்ணி ஆகணும். ஸோ ஃபேஸ் 2ல் ஹை லெவல் சிஸ்டம், அதாவது சிஸ்டம் டிசைன்லேயே இருக்கக்கூடிய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமே இருக்கக்கூடிய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸும் வந்து பண்ணியே வந்து ஆகணும். ஸோ இதை தாண்டி அடிஷ்னலாக தெரிஞ்சிக்க வேண்டிய நீங்கள் விஷயம் வந்து க்ளவுட் கான்செப்ட்ஸு, அஸ்யூர், AWS இது மாதிரி இருக்கக்கூடிய க்ளவுட் கான்செப்ட்ஸும் ஒரு மிஷின் லேர்னிங்கோடைய பேசிக்ஸும் கற்று வச்சுக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூவில் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இது ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ரீசெண்டாக வந்து TCS வந்து பார்த்திங்கன்னா GenAI ரிலேட்டடாக வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. கூட AWS கூட பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க வந்து அந்த கோர்சஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து க்ளவுட் பேசிக்ஸும் மிஷின் லேர்னிங் பேசிக்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களோட டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபேஸ் 2ல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃபேஸ் 3ல் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், அதாவது டெக்னிக்கல் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படி வந்து பண்ணுறது. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோடிங்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ சொல்ல போகிறது டெக்னிக்கல் இன்டர்வியூ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ இன்டர்வியூ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் லெவல், அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சது இல்லையா. ஸோ அதை தாண்டி டெக்னிக்கல் ரவுண்டு 1 and 2 வந்து அவங்க வந்து வைப்பாங்க. ஸோ 1ல் ஓவராலாக வந்து உங்களுக்கு டெக்னிக்கலி எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற அசஸ் வந்து பண்ணுவாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் 2ல் HR ரவுண்டும் சேர்ந்தே வந்து இருக்கும். அதில் வந்து பிஹேவியரல் கொஷினும் வந்து சேர்ந்தே வந்து கேட்பாங்க. பிஹேவியரல் கொஷின் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஏன் வந்து TCS வந்து சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமான டாஸ்க் என்ன, அதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின். அப்புறம் டீம் ஒர்க்காக நீங்கள் வந்து கடைசியாக வந்து எப்போ வந்து ப்ளே பண்ணீங்க அப்படிங்கிறது. தென் உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து துருவியை வந்து கேட்பாங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க, அது ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனாக வந்து எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், அதில் நீங்கள் கோடிங் ரிலேட்டடாக என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரியான அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி ரொம்ப டீப் டைவாக அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் டெக்னிக்கலி, அதாவது கோடிங்க்கு ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆகிறப்போ இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகே ஆகணும். அதேமாதிரி TCSோடைய கோர் வேல்யூஸ் என்ன, அவங்களோட மிஷின்ஸ் என்ன, அவங்களோட ஸ்கோப்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதும் டெக்னிக்கல் ரவுண்டை கிளியர் பண்ணுறதுக்கு அந்த HRக்கு கிட்ட ஒரு சூப்பரான இம்ப்ரெஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி நீங்கள் வந்து TCS Prime இந்த பர்டிகுலர் ரோலை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ April 10 இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுங்கள். TCS நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பேஜ்லேயும் பண்ணி லாஸ்ட் பேஜில் அப்ளை ஃபார் டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் இந்த டிரைவுக்கு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து போகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூவோடைய லிங்க்ஸோ இல்லை நீங்கள் ஆன்லைன் உங்களை நேராக வந்து வர சொல்கிறாங்க ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஹால் டிக்கெட்ஸும் வந்து அப்போ தான் வந்து வரும். மறக்காமல் உங்கள் ஹால் டிக்கெட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து போங்க. கூடவே ஒரு ஐடி ப்ரூஃப், மேக்ஸிமம் ஆதார் கார்டு இருந்தால் அது வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் நேராக வந்து போகிறீங்கனாலும் சரி, இல்லை ஆன்லைனில் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. ஆதார் கார்டை வந்து ஒரிஜினலில் ரெடியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து போங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா TCS Primeஐ நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். இந்த மாதிரி 9.5 LPA யூஜிக்கு பிஜிக்கு வந்து 11.5 LPA அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான சான்சஸ் வரப்போவே அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். இப்போ நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டும் தென்
என்ன புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராக்கிங் த கோட் இன்டர்வியூவாக இருக்கும். நீங்கள் ஜாவா ப்ரிப்பேர் பண்ணுறதா ஹெட் ஃபர்ஸ்ட் ஜாவா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்கியூஎலுக்கு வந்து எஸ்கியூஎல் ஜூவோடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீச் எஸ்கியூஎல் இன் 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எஸ்கியூஎல் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் க்ரோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதுவுமே வந்து சிஸ்டம் டிசைன் ரிலேட்டடான விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் என்னெல்லாம் புக் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒரு பிடிஎஃபாவோ இல்லை ஒரு வேர்ட் ஃபைலாவோ நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு. இல்லைனா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பிளானை வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் த பெஸ்ட். சீக்கிரமாக போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து நல்லா வந்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டேக் கேர். பை.